ஒரு அழகான கிராமத்து ஜேர்னி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சின்ன வயசுலேருந்தே நானும் ஹஸ்பண்டும் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கிராமத்தில். ஆனால் செட்டில் ஆனது என்னமோ சிட்டியில். என்ன தான் சிட்டியில் இருந்தாலும் கிராமத்துக்கு திரும்ப வரும்போது அந்த அழகே அழகு தாங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் கன்சீவாக இருக்கும்போது ஒரு 7th மந்த் 8th மந்த் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நானும் என் ஹஸ்பண்டும் அவருடைய பாட்டி வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே வெளியிலேயே போகலங்க. இன்றைக்கி தான் வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப ஒரு மாதிரி ஹோம் சிக்னஸாகவே இருக்குது வீட்டில் இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ வா வெளியே போகலான்னு அவர் இன்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டார். போகிற வழியில் இன்றைக்கி சந்தை போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சந்தையில் சில பலகாரம்லாம் வாங்கியாச்சுங்க. கரெக்டாக வர வழியில் ஒரு கடை பார்த்தோங்க, நிறுத்திட்டோம். பார்த்ததுமே ஃப்ரூட் ஷாப் தான். நாங்கள் ரெகுலராக இந்த கடையில் தான் வாங்குவோம் பாட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எப்போயுமே கிரேப்ஸு, ஆரஞ்சு, அதுவும் கொடை ஆரஞ்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் வாழைப்பழம், இது 3 மட்டும் நாங்கள் வாங்கிக்குவோம். மற்ற எந்த ஃப்ரூட்ஸும் ஆப்பிளோ இல்லை அந்த மாதுளையோ இதெல்லாம் வாங்க மாட்டோம். பிகாஸ் பல்லெல்லாம் கடிக்கிற ஸ்டேஜெல்லாம் தாண்டியாச்சுல்ல, வயசானவங்க. ஸோ ஈஸியாக இருக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு போவோம். ஃப்ரூட்ஸ் மட்டும் எப்போயுமே செலக்ட் பண்ணும்போது நான் போய் பண்ணவே மாட்டேங்க. அது என்னமோ தெரியல, நான் போய் எடுத்தால் மட்டும் ஆவாத பழமாகவே எடுப்பேன். அதனால் என் ஹஸ்பண்ட் கிட்டேயே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருவேன். நீங்களே நல்ல பழமாக பார்த்து எடுங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தார். அப்படியே பக்கத்தில் எட்டி பார்த்தா ஒரு குட்டி நாய் கத்திட்டே இருந்துச்சு. என்னடான்னு போய் பார்த்தோன்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுங்க. கேட்டதுக்கு ஹைப்ரிட் டாக் அப்படின்னு சொன்னாங்க. காதை பார்த்தாலே தெரியுங்க ஹைப்ரிட் டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அழகாக இருந்துச்சு பார்க்கவே. அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீடை பார்த்தாலே தெரியும் அந்த காலத்து வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓட்டு வீடு தான். பின்னாடி பேக் சைட் போனோம் அப்படின்னா கிச்சன் வந்துட்டு எல்லார் வீட்லேயும் உள்ளே தானே இருக்கும், வீட்டுக்குள்ளே தானே வைப்பாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு கிச்சன் வெளியே இருக்குங்க. அடுப்பு வந்துட்டு எப்படி இருக்குன்னா விறகடுப்பு தான். பாத்திரம்லாம் பார்த்தாலே தெரியும் விறகடுப்பில் எப்படி கருன்னு ஆயிடுச்சு பாத்திரம்லாம். அந்த காலத்துலலாம் கிச்சன் மோஸ்ட்லி வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சமைச்சு முடிச்சுட்டு அவங்க தனியாக வேறு இடத்துல வச்சுப்பாங்க சமைக்கிறதெல்லாம். பின்னாடி போனோம் அப்படின்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண பானையெல்லாம் இருக்குதுங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் இப்போ பானையே யூஸ் பண்ணுறது கிடையாது. தொட்டியெல்லாம் அந்த காலத்து தொட்டி வாங்கிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த தொட்டியெல்லாம் எங்கள் வீட்லேயும் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் அவங்க தோட்டம் மாதிரி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறாங்க. கருவேப்பிலை செடி இருந்துச்சு, அதில் பூவே வச்சிருச்சுங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த கல்லுலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கல்லை வச்சு தான் வந்துட்டு கட்டுவாங்க. இந்த மாதிரி செங்கல் வச்செல்லாம் இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது, கல்லை வச்சே கட்டியிருந்தாங்க. ஸோ இந்த செப்பரேட் பிளேஸ் வந்து பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கோழி அடைக்கிறதுக்குன்னு தனியாக அதுக்கெல்லாம் கட்டியிருக்காங்கங்க. இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, புதுசாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து நான் செகண்ட் டைம் தான் வரேன் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டது கிடையாது நான். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தார். கரெக்டாக அந்த காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி அம்மிக்கல், உரலுக்கல் அந்த மாதிரி வச்சு தான். 90 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. 90 வயசுக்கு மேலேயே இருக்கும். இன்னமும் நம்ம எப்படி இப்போல்லாம் நம்மளால் முடியறதே இல்லை, மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். பட் அவங்க இன்னமும் அந்த காலத்தில் யூஸ் பண்ண மாதிரியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் வந்துட்டு இப்போ தான் ரீசன்ட் டேஸில் வந்துட்டு கொஞ்சம் அப்டேட் ஆகியிருக்காங்க. அந்த ஃபேன் யூஸ் பண்ணுறது, டிவி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கலைஞர் டிவி யூஸ் பண்ணுவாங்க. ஃபேன்லாம் பழைய காலத்து ஃபேனு அப்படி தாங்க இருக்கும். ஸோ ரேடியோ கொண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரேடியோ ஓடிட்டுருக்குதுங்க. ஆன் பண்ணால் ஏதோ செய்திகள் வாசிக்கிற மாதிரி. ஸோ உள்ளே உட்காந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு பாட்டிக்கிட்ட நான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் வீட்டுக்காரர் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அந்த லாந்தர்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கூட இருந்துச்சுங்க. அந்த பூட்டெல்லாம் பார்த்தோன்னா அந்த காலத்து பூட்டு, இரும்பு பூட்டு, இதெல்லாம் உடைக்கவே முடியாது. அப்படி பாருங்கள், அப்படியெல்லாம் பூட்டு அந்த காலத்தில் இருந்திருக்குது. வீட்டில் இருக்கிற இந்த கட்டில் தவிர மற்ற எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. இந்த டிவி, ஃபேன் இதெல்லாமே ரீசன்ட் டேஸில் அரேஞ்ச் பண்ணது. ஃபேன் மேலேருந்து கீழே விழுந்துருச்சு. அதனால் எமர்ஜென்சிக்கு டேபிள் ஃபேன் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுவும் பாட்டி வந்து நாங்கள் நேரில் போனதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய உண்மையே சொன்னாங்க. ஃபேன் வந்து மேலேருந்து கீழே விழுந்துருச்சுங்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் ஃபேன் அவங்க மேலேயே விழுந்துருச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தாங்க சொல்கிறாங்களே. கேட்டதும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பெற்றவங்க வந்து பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை மறைச்சிடுறாங்க. இந்த மாதிரி தான் அவங்களும் பண்ணியிருந்தாங்க. கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வண்டியில் வரும்போது அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், ஏன் பாட்டி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்து ஆளுங்க ரொம்ப வீராப்பாக தான் இருப்பாங்கங்க, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுவும் இல்லாமல் வரும்போது செம்ம இருட்டிருச்சுங்க. பாப்பாவுக்கு வேறு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி ஓகே மேக்னாலில் வாங்கிக்கலான்னு வாங்கியாச்சு. வாங்கிட்டு கால் பண்ணி கேட்டோம், பாப்பா தூங்கிட்டு தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. சரி அப்படியே வந்து வெல்கம்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு சிக்கன் ரைஸ் மட்டும் வாங்கிட்டோங்க.